டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை. வரவு எட்டனா, செலவு பத்தனா, கடைசியில் குந்தனா குந்தனா. என்ன சார் பாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறீங்களா? இல்லை, இதெல்லாம் நம்ம பழைய பாட்டு, சினிமா பாட்டு. இப்போது இதுதான் யூஎஸில் ட்ரெண்டாக இருக்குது. அதாவது நோ ஸ்பெண்ட் ஜான்வரி. அது இப்போ இளைஞர்கள்ட்ட ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு யூஎஸில். இது பழைய சேலஞ்சு தான். ஆனால் 2024 டிக்டாக் இதிலெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நோ ஸ்பெண்ட் ஜான்வரி ஆர் நோ பை ஜான்வரி. இது என்ன சார் இந்த சேலஞ்சு அப்படிங்கிறீங்களா? நிறைய பேருக்கு என்ன நினைப்பாங்களோ தெரில. பட் இந்த நோ ஸ்பெண்ட் ஜான்வரி ஆர் நோ பை ஜான்வரி அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்தே ஹாலிடேவாக இருக்கும். நிறையா கண்ட்ரீஸில் வின்டர் சீசன் இருக்கும். அதனால அங்கெல்லாம் ஹாலிடே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹாலிடேனால என்ன, கிளம்ப வேண்டிதான் எல்லா இடங்களையும் பார்க்கறதுக்கு. அப்போ டூர் இருக்கும், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், அங்கே அக்காமடேஷன்ஸ், ஃபுட், இதெல்லாம் நிறையா, அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்போது இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் ஹெவி ஆகிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரியில் அடடா நிறையா நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டோமா. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு போவாங்க கடைக்கு. ஷாப்பிங் சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வரேன், ஏதோ ஒரு ஆஃபர் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்தா ஒரு 4 பேகு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸும் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஒன்று வாங்கணும்னு போவாங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரிங்கிற மாதிரி இவங்க ஒரு ட்ரெஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு 100 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு மணி ஸ்பெண்டிங். ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஸ்பெண்டிங்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய சேவிங்ஸ் டவுன் ஆகிடுது. அந்த டிசம்பரில் பண்ணுறதுனால அடுத்த ஜான்வரியில், நெக்ஸ்ட் இயர் கம்மிங் ஜான்வரியில் கம்ப்ளீட்டாக பிளானிங்கே இல்லாமல் வண்டி தாறுமாறுமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன ஆகுதுன்னா, அந்த இயர் ஃபுல்லாக இப்படி ஒரு பேலன்ஸ் இல்லாமையே போகுது. அப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ், சேவிங்ஸோட நீடு, ஃப்யூச்சரோடைய அந்த நீடு, இது எல்லாமே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பென்சஸ், இதையெல்லாம் மீட் அவுட் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன் இது ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா இதான் ரீசன். ஸோ நோ பை ஜான்வரி ஆர் நோ ஸ்பெண்ட் ஜான்வரி அப்படிங்கிற ஒரு இந்த கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம இந்தியாவில், அதுலேயும் தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப பழங்காலத்திலேயே இருக்குது. ஸோ இது ஒரு வகையில் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேருக்கு நல்லதாகவும் இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, எதுவுமே வாங்க வேண்டாம்னு இல்லை, அத்தியாவசிய செலவுகளை மட்டும் வாங்காமல் அது ஒரு கேம் மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு அவேர்னஸ் வரும். ஓகே, நம்ம அன்வான்டாக எதையும் செலவு பண்ணக்கூடாது, எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற பழக்கம் மக்கள்கிட்ட வரணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த சேலஞ்சஸ், இதை ஒரு சேலஞ்சுன்னு நம்ம நினைக்காம இதை ஒரு கேம் மாதிரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எது வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம வாங்குவோம். இயர் எண்ட் ஆஃபர், ஆடி ஆஃபர், நிறையா இந்த மாதிரி ஆஃபரில் நிறையா நம்ம வாங்கிடுறோம். நம்மளை அறியாமலே நம்ம அதை நோக்கி இன்றைக்கெல்லாம் நம்ம போகவே வேண்டாம் கடைக்கு, டைரெக்டாக அப்படியே மொபைலில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலே போகிறோம், உங்கள் வீடு தேடி வந்துடும். அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லாம் வேறு இருக்குது நிறையா. இது எதுவும் ஆன்லைன் ஷாப்பிங்க்கெல்லாம் எகெயின்ஸ்டாக இல்லை. அதே நேரம் எது தேவையோ அதை நீங்கள் வாங்கலாம், எது தேவையில்லையோ அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் இந்த சேலஞ்சினுடைய ஒரு அப்ஜெக்டிவ். இது இப்போது யூஎஸில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. வேர்ல்டு வைடு நிறையா பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. மக்களே, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை. நன்றி, வணக்கம்.